Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு நம்ம யூசுவலா இன்ஸ்டன்ட் ஆச்சி மிக்ஸ் பவுடரோ இல்ல வேற ஏதாச்சும் பிராண்டோட மிக்ஸ் பவுடர் வாங்கி செய்வோம். ஆனா வீட்ல இருக்கிற பொருளை வச்சு இந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இதுல நான் எந்த இன்ஸ்டன்ட் பவுடரும் யூஸ் பண்ணல. பட் வீட்ல இருக்கிற பனீர் அண்ட் கோயா வச்சு இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு இங்கே நான் 50 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ இது நல்லா உதுத்து போட்டுட்டு இதை நல்லா நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். உங்கள் உள்ளங்கை வச்சு அதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. மசிக்க அது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை மசிச்சுட்டே இருக்கும்போது நல்லா சாஃப்ட் ஆயிரும். பிளேட்டில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரும். அப்போ வரைக்கும் இதை நீங்கள் மசிக்கணும். இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு கோயா. இதை பால்கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இனிப்பு பால்கோவா கிடையாது. இது நீங்கள் ஸ்வீட் கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து இதை நம்ம உதுத்து போட்டுக்கலாம். கோயாவை நல்லா இந்த மாதிரி உதுத்து போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் இதில் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்க்கறதுனால குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். கை வச்சு நல்லா ரெண்டையும் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. கொஞ்சம் பிசுன்னு இருக்கும். ஆனால் உங்களால் ரவுண்ட் பிடிக்க முடியாது. அதனால் அடுத்ததாக இதில் நம்ம மைதா மாவு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் இதில் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு எப்படி சப்பாத்தி மாவில் நிறையா தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நம்ம மாவு சேர்த்துக்குவோமோ அதே மாதிரி எந்த அளவுன்னு பார்த்து எவ்வளோ அது தண்ணியாக இருக்கோ அதுக்கேற்றாப்புல கொஞ்சம் மாவு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். மைதா மாவு போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் தண்ணி இதில் நீங்கள் தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். 2 கைக்கு நடுவில் உருண்டை இந்த மாதிரி உருட்டி அதை கிராக் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டை பாருங்கள், ஒரே ஒரு கிராக் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிராக் இருந்துச்சுன்னா உங்கள் மாவு இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை பிசையணும்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நல்லா இதை பிசைஞ்சு கிராக்ஸே இல்லாமல் இந்த மாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து 2 கைக்கு நடுவில் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்தமாக உருட்டக்கூடாது, மேலோட்டமாக அந்த மாதிரி உருட்டணும். ரொம்ப ஃபோர்ஸாக உருட்டினீங்கன்னா குலாப் ஜாமுன் ஹார்டாக இருக்கும். அதனால ஜென்டிலாக உருட்டுங்க. மாவு ரெடி பண்ணும் போதே கிராக் இல்லாமல் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல கிராக் இருக்கோ அந்த இடத்த கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி விட்டு ரவுண்டு பிடிச்சிங்கன்னா நல்லா கிராக் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரவுண்டு வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும், இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நான் மாவில் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சிடுறேன். ஒரு உருண்டை கிராக் இல்லாமல் பிடிக்கிறதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் உங்களால் செய்ய முடியும். ரொம்ப அவசரமாக இதில் ரவுண்டு நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கிராக் இருக்கும். அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் இந்த மாவை ரெடி பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்தது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் இந்த உருண்டை பிடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக இதை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியான குலாப் ஜாமுன் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக குலாப் ஜாமுனுக்கு தேவையான சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு நான் 5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 3லேருந்து 4 கிளாஸ் சக்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கு குலாப் ஜாமுன் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா 4.5 கிளாஸ் சக்கரை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் சிம்மில் வச்சிடுறேன். இந்த சக்கரை இந்த தண்ணியில் நல்லா டிசால்வ் ஆகட்டும். சக்கரை பாகை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு ரெடி பண்ணுங்கள்.
இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். சக்கரை பாகில் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. பால் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், சக்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏடு மாதிரி மேலே வந்துடும். இப்போ இந்த சக்கரை பாகை ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். குலோப் ஜாமுனுக்கு தேவையான சக்கரை பாகு வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை 2 கையால் தொட்டு பாருங்கள். உங்கள் கட்டை விரலுக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் விரலுக்கும் நடுவில் தொட்டு பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி அது பிசு பிசுன்னு ஒட்டணும். அந்த மாதிரி ஒட்டுச்சு அப்படின்னா நம்மளோட குலோப் ஜாமுனோட இந்த சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் குழன்னு கொஞ்சம் தேன் மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்மளோட உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு, சக்கரை பாகும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஃப்ரை பண்ணலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். குலோப் ஜாமுன் ஃபுல்லாகவே நெய்யில் வறுத்தா நல்லாயிருக்கும், ஆனால் நான் வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் லோ பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை போட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு. நம்மளோட குலோப் ஜாமுனும் கிராக் இல்லாமல் நல்லா வெந்துருச்சு. எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரௌன் ஆகணுமோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் ப்ரௌன் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு குலோப் ஜாமுன் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றது எல்லாத்தையும் அதை சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. அடுத்ததாக ஒரு 4-5 உருண்டையை சேர்த்து நான் சேர்த்துடுறேன். உருண்டை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக உருட்டிக்கோங்க. ஏன்னா பிளேட்டில் வைக்கும் போதோ இல்லை அந்த உருண்டையை எடுக்கும் போதோ நம்மளோட நகம் பட்டிருந்துச்சு அப்படின்னா அதில் கிராக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. குலோப் ஜாமுன் போட்ட உடனே அதில் கரண்டி போடாதீங்க. ஜஸ்ட் இந்த எண்ணெயை இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விடுங்க. அப்போ அந்த குலோப் ஜாமுன் மாவும் சேர்ந்து அந்த எண்ணெயோடு சுற்றும். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து கரண்டி படுற மாதிரி திருப்பி விடுங்க. ஏன்னா கரண்டியில் இருக்கிற ஷார்ப்னஸ் வந்து நம்மளோட குலோப் ஜாமுன் மாவை வந்து கிராக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. குலோப் ஜாமுன் ஏற்கனவே நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க, நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு குலோப் ஜாமுனை நம்ம வெளியே எடுத்துடலாம். எண்ணெய் இல்லாமல் எடுத்துட்டு சக்கரை பாகில் சேர்த்துடலாம். எல்லா குலோப் ஜாமுனையும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு நல்லா வெந்து வரும். இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா குலோப் ஜாமுன் உருண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். குலோப் ஜாமுன் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். மாவு மட்டும் நல்ல பதமாக அதுக்கு பிசைஞ்சிட்டோன்னா போதும். பர்ஃபெக்டான குலோப் ஜாமுன் நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். எப்பயுமே இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கி செய்கிறவங்க இந்த தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு குலோப் ஜாமுன் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட குலோப் ஜாமுன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த ஷீரா தண்ணியில் ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. அப்போ தான் நல்ல சக்கரை வந்து அதில் இறங்கும். இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம். எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து இதை நம்ம சாப்பிட்லாம். ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இப்போ என்னோடய குலோப் ஜாமுன் எடுத்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் வாங்கி செய்கிறீங்க அப்படின்னா கூட அதில் நீங்கள் வந்து பன்னீர் கலந்துட்டு அதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சு குலோப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் உங்களுக்கு வரும். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணுறேன்.
சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. சர்க்கரையெல்லாம் கரெக்டாக இருக்குது. நடுவுலையும் நல்லா வெந்துருச்சு. ஒரு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு இதே மாதிரி 7 டிஃப்ரெண்ட்டான ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபீஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்த ரெசிபி என்னவாக இருக்கும் அப்படின்றது யாராச்சும் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.